திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை லாரிகள் மூலமாக கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்லாததால் சுமார் 13 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாக விவசாயிகள் குற்றஞ்சாட்டினர். விவரங்களை செய்தியாளர் நேசராஜன் வழங்க நாம் கேட்கலாம். நேசராஜன், கள விவரங்கள். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டதன் காரணமாக குறுவை சாகுபடியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மாவட்டம் முழுவதும் 1,50,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது பல்வேறு பகுதிகளில் அறுவடை பணி என்பது நடைபெற்று வருகிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, நன்னிலம், குடவாசல், வலங்கைமான், மன்னார்குடி, கோடாச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை அருகில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் லாரிகள் மூலமாக கிடங்குகளுக்கு எடுத்து செல்லப்படாத காரணத்தினால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 13 லட்சம் நெல் மூட்டைகள் தேங்கி இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக மூலங்குடி, கண்கொடுத்த வனிதம், திருநெப்பூர், பயங்காட்டூர், மேல எர்காட்டூர், கீழ எர்காட்டூர், பெருகவாழ்ந்தன், விக்கிரமாண்டியம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நெல் மூட்டைகள் தேக்கம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லானது லாரிகள் மூலம் ஏற்றப்படாமல் ஆங்காங்கே இருப்பு வைக்கப்பட்டுள்ளதால் தற்போது விவசாயிகள் நெல்லை தேங்கியிருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நேசராஜன்.